இதுதான் எங்கள் வீட்டு சப்போட்டா மரம். எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே இந்த மரம் எங்கள் வீட்டில் நிற்குது. இந்த மரத்தை எங்கள் அப்பா தான் நட்டு வச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த மரத்துக்கு ஒரு 33 வயசு இருக்கும். எப்போவுமே காய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். கொத்து கொத்தாக காய்க்காமல் அங்கேயும் இங்கேயுமா ஒவ்வொன்றா காய்க்கும். அணில், வௌவால் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு வருவாங்க. இந்த மரம் வந்து ரொம்ப பெரிய மரம், நல்லா நிழல் தரும். எங்கள் வீட்டு மாடியில் பால்கனியில் அப்படியே அடர்ந்த காடு மாதிரி வந்து இருக்கும். ஃபோட்டோ எடுக்கணுனாலே நாங்கள் இங்கே தான் போவோம். பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். மரத்தில் காய்க்கூடிய சப்போட்டா வந்து பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த சப்போட்டாவை நான் சாப்பிட்டு பழகி வெளியே எங்கேயாச்சும் சப்போட்டா பழம் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஒரு டேஸ்ட்டாகவே இருந்த மாதிரி தெரியாது. நீங்கள் வந்து செடி மரம்லாம் வளர்த்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வந்து வளர்த்து பாருங்கள், அதோட சந்தோஷமே தனிங்க. அந்த செடி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மரமாக வந்து அப்புறம் நிறைய காயெல்லாம் காய்ச்சி நிறைய நிழல் தந்து நிறைய பறவைகள்லாம் வந்து அந்த ஃபீலிங்ஸே தனிங்க. அதை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த ஹாப்பினஸும் உங்களுக்கு புரியும்.